Hello guys, in the video, laptop PC Chrome OS Flex download install so video skip the video like friends share channel subscribe videos comment section comment Chrome OS install Chrome OS நம்மளோட சிஸ்டம் அல்ல லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணா அதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் உண்டு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடுல நான் போறேன். நீங்க தாராளமா பாத்துக்கோங்க. Chrome OS நீங்க ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்றது சரி பூட் பண்றதுக்கு உங்களுக்கு பென் டிரைவ் தேவை. அதுக்கு அப்புறம் என்னலாம் பண்ணலாம்ங்கறத நம்ம இப்ப லேப்டாப்ல பார்க்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட Chrome browser நீங்க ஓபன் பண்ணுவீங்க. இதுல நீங்க டைப் பண்ண வேண்டியது chromebook recovery utility ஆல்ரெடி நான் டைப் பண்ணிட்டேன். சோ இத நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. So select பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு first இருக்கக்கூடிய லிங்க் நீங்க கிளிக் பண்ணுவீங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன், அதாவது நம்மளோட வெப் ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க தனியா சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். வெப் ஸ்டோர் போய் அல்லாத பட்சம் நீங்க இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா வந்துடுச்சு. இதுல நீங்க add to chromeங்கறத கொடுத்துங்க. நீங்க ஒரு சிஸ்டம் அல்லது லேப்டாப் எதுலயா இருந்தாலும் நீங்க சேம் மெத்தடை பண்ணிடுங்க. இது add extension கொடுத்துங்க. நான் இத பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்ல நான் ட்ரை பண்ண போறேன். கவர்மெண்ட் லேப்டாப் பாத்தீங்கன்னா Lenovo B490ங்கற லேப்டாப். அதுல தான் ட்ரை பண்ண போறேன். இப்போ இது full and full இன்ஸ்டால் ஆயிடும். அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம்ங்கறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அது ஒரு முக்கியமான விஷயம், பென் டிரைவர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா 16GB Toshiba பென் டிரைவர். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 8GB ஆச்சும் வச்சுக்கோங்க. மினிமம் 8GB பென் டிரைவர் இருக்கணும். சோ இப்போ நீங்க இத க்ளோஸ் பண்ணிடுங்க. So new page open பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பசில் ஐகான் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழ ஷோ ஆகும் Chromebook recovery utility-ங்கிறது. அதுல பின் பண்ணிடுங்க. பின் பண்ணதுக்கு அப்புறம் இத நீங்க ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இத ஃபுல்லா இதல வச்சிட்டு நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் உங்க பென் டிரைவ் கனெக்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ என்னோட பென் டிரைவ் கனெக்ட் பண்றேன். ஓகே, பென் டிரைவ் கனெக்ட் ஆயிடுச்சு. even பாத்தீங்கன்னா இதுல கெட் ஸ்டார்ட் கொடுத்துவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க எத்தனை ஜிபி பென் டிரைவ் வேணுங்கிறது. 8GB வேணும். நீங்க SD கார்ட்ல நீங்க பண்ணிக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது பென் டிரைவ் தான். இதுல நீங்க கெட் ஸ்டார்ட்ங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். ஐடென்டிஃபை Chromebookங்கிறது. இதுல செலக்ட் மாடல் ஃப்ரம் லிஸ்ட்னு கொடுத்துட்டு செலக்ட் மேனுஃபேக்சர்ல நீங்க Chromebook OS Flexங்கிறதுக்கும் இங்க பாத்தீங்கன்னா Google Chrome OS Flexன்றதும் செலக்டிவ் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன். சோ நீங்க தாராளமா நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ இன்ஸ்டால் பண்ணதை பாருங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு இன்ஸ்டாலேஷன் எல்லாம். சோ இத நீங்க கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தது உங்களோட பென் டிரைவ் கேட்கும். பென் டிரைவ் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கும். கனெக்ட் பண்ணிக்கும். என்னோட பென் டிரைவ் மாடல் இங்க காட்டுது Toshiba Transfer Memory 14GB, அதாவது 16GB மெமரி கார்டு பென் டிரைவ். இப்போ நீங்க இத கண்டினியூ கொடுத்துவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் நவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நெட்ல இருந்து டவுன்லோட் ஆகி தான் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். சப்போஸ் இல்ல ப்ரோ நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது ISO ஃபைல் கிடையாது. இது பின் ஃபைல்ல தான் டவுன்லோட் ஆகும். பின் ஃபைல்ல தான் OS பூட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க ஆல்ரெடி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க யூஸ் லோக்கல் இமேஜ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க பூட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் பின் ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா பழைய பின் ஃபைல் தான், இப்போ உள்ளது கிடையாது. இதை வச்சு நீங்க பூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பண்ணல, நம்ம டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். ஸோ இதுல கிரியேட் நவுங்கிற கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். பென் டிரைவ் ரிமூவ் பண்ணிடாதீங்க. அதாவது டு நாட் ரிமூவ் யுவர் ரெக்கவரி மீடியாங்கிறத காட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆகும். ஃபுல்லா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ரைட் பண்ணிட்டு நீங்க ரைட் பண்ணணும். வெரிஃபிகேஷன் இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பூட் ஆகி வரும். பென் டிரைவ் பூட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பென் டிரைவ் ஓப்பன் பண்ணீங்கன்னா எதுவுமே இருக்க மாதிரி இருக்காது. ஸோ பயப்பட்டுறாதீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்க OS எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களோட பென் டிரைவ் நார்மல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க எரேஸ் ரெக்கவரி மீடியம் இருக்கு. இப்போ இது கிரே கலர்ல இருக்கும். அதாவது எதுவுமே கிளிக் ஆகாத மாதிரி இருக்கும். நீங்க OS எல்லாம் பூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது ஷோ ஆகும். ஸோ அதே நான் உங்களுக்கு இதுல ஷோ பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கு. சேம் டைம் உங்களோட நெட் ஸ்பீடை ஷோ ஆகணும். ஷோ ஆகணும் மீன்ஸ் நெட் ஸ்பீட் ஃபாஸ்டா இருக்கணும். ஃபாஸ்டா இருந்தால் மட்டும் தான் டவுன்லோட் ஆகும் ஸ்பீடாட்டு. ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்ப்போம்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட Chrome OS Flexங்கிற அந்த OS வந்து பூட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து கீழே ஷோ ஆகும் ஜஸ்ட் டன்னுங்கிறத நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரைட் ஆப்ஷன் கேட்டு அந்த ரைட்டிங் டைம் வந்து எஸ் ஆன் ஒன் பர்மிஷன் இருக்குது. நீங்கள் எஸ் கொடுத்தா மட்டும் தான் ரைட் ஆகும், இல்லைனா ரைட் ஆகாது. ரைட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டாரு, இது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து OS இன்ஸ்டால் பண்ணுறது தான் வேலை. OS-ஐ இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ இந்த லேப்டாப்பில் தான் நம்ம வந்து OS வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதாவது Chrome OS. இதுக்காகவே இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து Windows 10 வந்து போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா Windows 10 2018 வெர்ஷன், அதாவது 2018 உள்ள வெர்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் டெஸ்ட் C அதுக்கப்புறம் Eங்கிற ரெண்டையுமே நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் பிடிக்கணும், பட் இதே மாதிரி நம்மளோட Chrome OS வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அதனால தான் நான் வந்து சும்மா ஒரு டெஸ்டிங்காக தான் பிரித்து வச்சுருக்கேன். அதாவது நாம் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணக்கூடியது வந்து, அதாவது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறது வந்து இதில் தான் இன்ஸ்டால் ஆகுதா இல்லை ரெண்டையும் சேர்த்து வந்து இன்ஸ்டால் ஆகுறாங்க நம்ம வந்து செக் பண்ணணும். ஆல்ரெடி நான் இருக்க வந்து செக் பண்ண டைம், அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து எதுவுமே இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து எந்த வயசுமே இல்லாத பட்சம் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண டைம் வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் அதை வந்து எடுத்து வச்சிருந்து அதையும் வந்து அது பிரித்து வந்து 200 GB மேலே வந்து ஃப்ரீ பண்ணி தான் வச்சுருந்து. இது டோட்டல் ஸ்டோரேஜே வந்து 300 GB தான். ஸோ அதிலே வந்து 200 GB மேலே வந்து ஃப்ரீ பண்ணி தான் வச்சுருந்து. ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோம், அதாவது OS வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து ஒர்க் ஆகாது, கீபோர்ட் பார்ப்போம். ஸோ அதை வந்து கலப்பி விட்டுருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பூட் பண்ண பென் டிரைவர். ஸோ லேப்டாப் வந்து ஆஃப் ஆகட்டும். ஓகே, லேப்டாப் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ பூட் பண்ண பென் டிரைவரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து F12 பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணதான் உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு உங்களோட பென் டிரைவர் ஷோ ஆகும். ஸோ என்னோடய பென் டிரைவர் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பூட் ஆகும். Chrome OS Flex வந்து பூட் ஆகிறது இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நான் வந்து கரெக்டாக வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவாங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு OS வச்சுருக்கீங்க, அதுக்கு மேலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னாலும் இதை நீங்கள் வந்து பார்த்துவாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடையாது, நம்மளால் ஃபார்மேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம Windows 10 இருந்தாலும் சரி, விண்டோஸில் என்ன OS இருந்தாலும் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம இதில் அந்த எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை வந்து சும்மா செக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் விட்டு தான் செய்யும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் இந்தியாங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீபோர்டு US தான். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துவாங்க. கீழே வந்து கெட் ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்துவாங்க. ஸோ கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் Chrome OS Flex, இதை நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து இன்ஸ்டால் ஆகும். இதே எது கீழே இருக்கிறது கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இன்ஸ்டால் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணுறதா இன்ஸ்டால் பண்ணுறது 2 ஒன்று தான். பட் இன்ஸ்டால் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவில் மட்டும்தான் வந்து பூட் ஆகும், அந்த மாதிரி பட. ஸோ நான் வந்து இன்ஸ்டால் தான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. இதில் இன்ஸ்டால் Chrome OS ஃப்ரீங்கிறத இன்ஸ்டால் Chrome OS Flexங்கிறத கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறத நம்ம வந்து வெயிட் பண்ணிப்போம். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுங்கிற ஷோ ஆகுது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செகண்ட்ஸ் ஆடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் பேஜ் வந்து திரும்ப வந்துருக்கு. ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் யுனைடெட்ங்கிற கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிவாங்க. இங்கிலீஷ் இந்தியா சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துவாங்க. இதில் வந்து கெட் ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்துவாங்க. கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் வந்து ஷோ பண்ணும், அதாவது உங்களோட ஒய்ஃபை நெட்டு. இதில் ஏதாச்சும் ஒரு நெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. உங்களோட நெட்டை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை உங்களோட பர்சனல் ஒர்க்கா இல்லை வேறு எதுக்காச்சும் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா சைல்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நாம தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம அந்த யூங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் OS ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோம் பேஸ்டான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து விளையாடி இருக்கும். ஸோ விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இதனால் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். இதில் உங்களோட மெயில் ஐடியை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து ப்ளீஸ் வெயிட்டிங் ஷோ ஆகும். கீழே ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒய்ஃபை கனெக்டில் இருக்குது, பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இதில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது அக்செப்ட் அண்ட் கண்டினியூங்கிறத கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ. என்ன ப்ரோ வீடியோ ரொம்ப வெட்டுதுன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. ஃப்ரண்டில் இருக்கக்கூடியது வந்து டிஸ்பிளே வந்து LED டிஸ்பிளே. ஸோ அதனால் இந்த மாதிரி வெட்ட தான் செய்யும். ஸோ உங்களால் நம்ப முடியலன்னா லெஃப்ட் சைடில் என்னோடய பவர் சப்ளை இருக்குது, நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ரெட் இண்டிகேட்டர் வந்து வெட்டிகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஐ அக்ரிங்கிற கொடுத்துவாங்க, கொடுத்துட்டு ஐ அக்ரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து கீழே வந்து ஸ்கிப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து கொடுத்துவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கெட் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. உங்கள் மொபைலுக்கும் வந்து ஒரு மெயில் போகும். ஸோ அதே வேணாலும் செக் பண்ணிவிங்க. எங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு Redmi Note 10 Pro ஒய்ஃபை நெட் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களால் வந்து ப்ளூடூத் இதெல்லாமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போது இதில் வந்து ப்ளூடூத் ஷோ ஆகலை. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் இருந்தால் மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து க்ரோம் இருக்குது, ஜிமெயில் இருக்குது, ஜிமெயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னப்பா கேலண்டரு, அதுக்கப்புறம் ஃபைல்ஸு, யூடியூப். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபைல்ஸில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டோரேஜ் வந்து எதை வந்து யூஸ் பண்ணிட்டுங்கிறது. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிறதோ அதே வந்து ஷோ ஆகும். 269 GB வந்து ஃப்ரீயாக தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து OS இன்ஸ்டால் பண்ணாலே போதும். பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்ஸு, கனெக்ட் டிவைஸு, ப்ளூடூத். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஷோ ஆகலை, பட் இங்கே வந்து இருக்குது. நீங்கள் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கலாம். நெட் இருக்குது, அதுக்கப்புறம் டிவைஸு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் மேனேஜ் நம்ம நேரம் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பவர் ஆப்ஷன், பர்சனலைசேஷன், அதாவது ஃப்ரண்ட் வால்பேப்பர் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் சர்ச் அண்ட் அசிஸ்டண்ட், அதாவது நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. கிட்டத்தட்ட நம்ம க்ரோமில் இருக்கக்கூடிய எல்லாமே இதில் வந்துடும். அதாவது நம்ம க்ரோம் ப்ரௌசரில் என்னெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் வரும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கக்கூடிய ஆப்ஸும் இதில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கூகுள் ஆப்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா அப்போ நம்மளால் கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளே ஸ்டோர் கிடையாது. ப்ளே ஸ்டோர் இருந்துச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகிருக்கலாம். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ ஆரோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. அதாவது கூகுள் பேஸ்ட் அப்ளிகேஷன் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே கைஸ், இது நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பி நீங்கள் இதில் வந்து OS போடுறீங்கன்னா, அதாவது விண்டோஸ் OS போடுறீங்கன்னா பார்த்து OS போடுங்க. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து OS போடுறதில் ஃபார்மேட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் உள்ள OS இன்ஸ்டால் பண்ணியிருக்க மொத்தமும் பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸாக வந்து, அதாவது நிறைய லோக்கல் டிஸ்க் வந்து பிரிஞ்சு தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து OS போட்டுவாங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.